ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. மத்தேயு 5:3 ஏசப்பா சொல்லியிருக்கிறார். மலை பிரசங்கம், அவர் பண்ணின உபதேசத்திலே மிக முக்கியமானது மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்திலே அவர் வாயை திறந்து சொன்னது முதல் வசனமே இதுதான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். தாழ்மையாயிருந்தாலும் பத்தாது, ஆவியில் எளிமை வேணும் பிரியமானவர்களே. தாழ்மையிலும் மிக மேன்மையானது ஆவியில் எளிமை. அந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் கர்த்தருக்கு எல்லா விதத்திலும் பிரியமாயிருப்பார்கள். பெருமை உள்ளவர்கள் அதற்கு நேர் ஆப்போசிட் பெருமை உள்ளவர்களை பார்த்தால் சொன்னால் கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்த்து பேசுவார்கள், பொய் பெரட்டு பேசுவார்கள், பெத்த தாய் தாப்பங்கிட்டையும் பொய் பேசுவார்கள். இப்படியாக அவர்கள் கெட்ட சுபாவம் தான் இருக்கும். ஆனால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தாழ்மையாக போய்கொண்டு அதோட ஆவியிலும் எளிமையாயிருப்பார்கள். இதுதான் மலை பிரசங்கத்தில் முதல் வசனம் ஏசப்பா சொன்னது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாமளும் அவ்விதமாக ஆவியில் எளிமையாயிருப்போம் பிரியமானவர்களே. God bless you. Amen.